வேத சிவ சிவ வேதா. வேதம்தான் சிவன், சிவன் தான் வேதம். வேதாத்தியாயி சதா சிவா. வேதாத்தியாயியாக இருக்கணும், வேதத்தை அத்தியானம் பண்ணுறவன் எப்பொழுதும் சிவன் அப்படின்னு சொல்லுது. ஆகவே இந்த வேதாத்தியாயிகளை ஆராதித்தா அந்த வேதத்தை எல்லாரும் அத்தியானம் பண்ணுதா அப்படின்னு சொல்லி தெய்வீனுடைய வாக்கு. There are a lot of people who are unable to learn Vedas and chant them. For their benefit and welfare, Bhagavan Jaimini wrote a stotra on Lord Shiva. It has 108 verses in it. The first 3 verses was said by Jaimini himself, and the fourth one is from the Vedas, and the remaining verses serve as an explanation or elaboration of this Veda mantra. And this stotra is called Vedapadas. Vedapadastava. So in the first verse itself, it says Vedaha Shivaha, and it says Shivaha Vedaha, means there is Vedas of Shiva, and Shiva is Vedas. There is no difference between them. So they are both the same. And also, whoever learns Vedas, he has to be honored and celebrated. இதனால் எல்லாருமே வேதாத்தியனம் பண்ணுறதாக ஆகிடும். இந்த வேத வாஸ்தவத்தை ஒரு தினம் பாராயணம் பண்ணால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிலே 4 வேதத்தையும் பாராயணம் பண்ணுறதா ஆறுதுன்னு சொல்லி பல ஸ்ருதியில் சொல்லியிருக்கார். அந்த வேதம் எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா, உண்டானது அல்ல, அக்ருதகம்னு பேர், செய்யாதது. எப்படி ஒரு ஸ்வேதகாரகா, அயக்காரகா, ஸ்வர்ணகாரகா, இப்படிலாம் நம்முடைய லௌகிக வாழ்க்கையில் வேர்ட்ஸ் இருக்குது. ஸ்வேதகாரகான்னா டோபி, மண்ணானுக்கு பேர். அவன் வெளுப்பியாக செய்கிறான், இல்லை அழுக்காக இருக்கிற துணிகளை தூச்சி அது வெளுக்க முடியாது பண்ணுறான். வெளுப்பு அவங்ககிட்ட இல்லை, அழுக்கும் அவங்ககிட்ட இல்லை, எல்லாமே வெளியிலேருந்து வர்றது தான். அவனுக்கு பேர் ஸ்வேதகாரகன், வெளுப்பு செய்கிறவன்னு பேர். அதே மாதிரி அயக்காரகா, இரும்பை செய்கிறவனா இல்லை, இரும்பை அடித்து வேறு உருவாக மாற்றுறான், நீட்டு கம்பியாக்குறான், தகுடாக்குறான். சொர்ணகாரகா, ஒரு பவுனில் எனக்கு மூக்குத்தி பண்ணி கொடு, வலை பண்ணி கொடுன்னா அதை செஞ்சு கொடுக்குறான். அவனை ஒழிய சொர்ணத்தை அவன் பண்ணல. அதுபோல் வேதகாரகா யார்? ரிஷிகள் ஒரு நாளும் வேதத்தை பண்ணதில்லை. வேதத்தை அவள்லாம் அவளுடைய தபஸ்னால் ஊகித்து அறிஞ்சா. இந்த வேதங்கள் இந்த இடத்துல சஞ்சாரம் பண்ணி இருந்தது அப்படின்னு சொல்லி அறிஞ்சதுனால அவளுக்கு வேத திரஷ்டா, வேதத்தை பார்த்தவர்கள்னு பேர். அந்த வேதம் பூராவும் ஆதியில் ஒன்றா தான் இருந்தது. பகவான் என்ன பண்ணார், கலியில் நமக்கெல்லாம் வயசு குறைச்சலாக இருக்கிறதுனால எல்லா வேதத்தையும் அத்தியானம் பண்ண முடியாதுங்கன்னு வச்சு ரிக் யஜுஸ் சாமம்னு பிரித்தார். ரிக்குன்னா என்ன அப்படின்னா செய்யுள் வடிவாக பகவானை தோத்திரம் பண்ணுறது. பாட்டு பாடுறோம், எந்தரோ மகானு பாபுலு வாதா கணபதிம் பஜே, இப்படி பாடுறோம் இல்லையா கணபதியை குறித்து. அந்த மாதிரி பாட்டு தான் ரிக்வேதம். அந்த ரிக்வேதத்துக்கு உடனே பிரித்து அர்த்தம் பண்ணுறதா அது ப்ராக்டிக்கலில் கொண்டு வர்றதுக்கு பேர் எஜு டு ஒர்ஷிப். எஜு டு வித், அறிய வேண்டியது அறிகிறது எது, அதை செய்ய வேண்டியதுக்கு பேர் எஜுஸ். அந்த எஜுஸ்னால பகவானை பூஜை பண்ணுறோம். அதுக்கும் ஆதாரமாக உள்ளது அந்த ரிக்கு செய்யுள் தான். அந்த ரிக்கு செய்யுள் எல்லா வேதத்துலேயும் அன்வைக்கும். அதே போல் சாம வேதம் சா அமம், அந்த ரிக்கு தான் சந்தஸோட கூடி கானத்தோட கூடி பகவானை ஆஸ்வாசப்படுத்தி அவரிடத்தில் ஒரு அபிமானத்தை பெறுறதுக்கு உள்ள வேதம் சாம வேதம். அந்த சாம வேதத்தில் இதுதான் சங்கீதமானது ஏற்படுது.
இந்த வாதா பி கணபதிம்னு பாடுறோம். வாதாபி கணபதின்னு பாடினா அதில் ரசம் இருக்காது. அதுபோல் ஆவோ ராஜா நமஸ்வர சருத்ரம் ஆவோ ராஜா நாம துவர அப்படி வருது. நமத்வரசேன்னு வர நமத்வர அப்படி இதே அளபடையெல்லாம் வருது. அளபடையெல்லாம் வர்றது தான் சங்கீதத்தில் உள்ள ஸ்வரங்கள். தரின் தர இதுதான் அளபடை. அளபடையாக வர்றதெல்லாம் என்னன்னு கேட்டால் அதனுடைய தீர்க்காம்சத்தை காட்டுறதுக்காக வேண்டி ஜனரஞ்சகத்துக்காக பண்ணியிருக்கு. அது பகவானையே ஸ்தோத்திரம் பண்ணி மயக்க வைக்கிறதுனால அந்த வேதத்துக்கு சாம வேதம் பேர். அதுக்கு ரூட் வந்து கானம்தான், கானமாக தான் அது தானே உண்டாச்சு. பகவானுடைய மூச்சு காத்துன்னு சொன்னோம். பகவானுக்கு என்றைக்கு அழிவு இல்லாத மாதிரி அந்த வேதத்துக்கு அழிவு கிடையாது. அடுத்து அதர்வவேதம். அதர்வவேதம்னா என்னன்னா தர்வதி சிக்ஷதி. தர்வதின்னா என்ன? பயமுறுத்துறது. என்ன? நீ தப்பு பண்ணாதே, உன் வாழ்நாள் பூரா நீ நல்லதையே பண்ணின்று, அப்போ நீ பகவானிடத்தில் போய் சேரலாம் அப்படின்னு காட்டுறது தான் அதர்வ வேதம். இப்படி 4 வேதங்கள். First we talked about, Swami talked about the, Ayya talked about the Vedapada-stavam. This Vedapada-stavam, chanting that has the Palashruti, the Palashruti of that it says that if you chant that once, it is equivalent to chanting all the 4 Vedas. Rig, Sama, Atharva, Vedam. So that's the power of that stotram. Just chanting that once. If lot of us, we have not learned Vedas, we can learn that stotra and chant it. That is equivalent to chanting Vedas. That is the benefit of that stotra. Now, Vedas, we talk about Vedam. Who created it? When did it come? Where did it come from? If you ask that question, then in Sanskrit language, in all other languages, there's words like Shvetakarakaha, Ayaskarakaha, Swarnakarakaha. Means one who washes the clothes. He's called Shvetakarakaha, makes it white basically. He makes it clean. But he does not create whiteness. He basically transforms something. Same way when you talk about Swarnakarakaha, he doesn't make gold. All he takes the existing gold and makes jewels out of it. In the same way, the Vedas were not created by anybody. It was called Akritakam. It was there without being created. So what these Maharishis, we call them as Vedakarakaha, they are all Vedakaras, they are all actually only Veda Drashtas. They perceive. They reviewed it. And so through their divine vision, they obtained the Veda mantras and gave to us. In the beginning, before this Yuga started, there was not 4 divisions in the Vedas. It was only one Veda. One. It's not called Rig Veda, Yajur Veda, Sama Veda, Atharva Veda. There was only one Veda. But in Kali Yuga, as we all know from our own experience, our age is limited and also our mental powers are limited. So we are not able to learn even one right now. So that's why Veda Vyasa divided this into, by Bhagavan's command, he divided it into 4 different Vedas so that people can learn at least one of them, if not all 4 of them. And now, what are these 4 different Vedas? So Ayya was saying that Rig Veda is in the form of verse. He used the word Tamil word Sayyud, like a verse form. So it's in praise of Devatas and it's in verse form. Yajur Veda takes this, it keeps the Rig Veda as the basis, and from that it makes it possible to do yajnas, homas and all different types of worship. So Yajus, from Rig, Yajus has come, Yajus is used, but same Rig Veda mantras also form the basis for this. And if you look at Samaveda is firmly based on music. So it is called Samaveda because it used to even captivate the Lord himself. So that is why it is called the Samaveda. And it is based on music and chandas. The chandas and the music, all those things came from Samaveda. That's why even the Laukika singing and all those things we do, it comes from Samaveda. Atharva Veda, one of the meanings is Atharva Veda, it induces fear, bhayam. So by
saying that what should be done and what should not be done, and it also deals with prayogas. இந்த வேதங்கள் எல்லாம் பகவான் நடராஜ பெருமான் தன்னுடைய கரத்தில், அதாவது உடுக்க எழுந்திய கலத்தில் எல்லாத்தையும் அடக்கி வச்சுருக்கார். அதை அடிக்கிறதுனால அதுலேருந்து 14 விதமான சப்தங்கள் உண்டாகி அந்த 14 சப்தங்களே வேதமாக பரிணமிக்கிறது. அதோடு இல்லாமல் கீதாய பிரணவம் ஜபன்னு தமருகம் வாத்தியாய சன்னாதயன் தீபாய ஸ்வகரே நிதாய சிகினம் மஸ்தே ரஜன்யாப் பதிம் திரஷ்டॄணாம் சரணாப்ஜமே ததமலம் நாஸ்த்யந்தகாலய இத்தம் சித் சதசி ஸ்வயம் நடனகிருதி நாட்டியேஸ்வர பாதுனா. பகவான் எப்பேற்பட்ட நடனம் பண்ணுறார். ஒரு நாட்டியம் அந்த பொண்ணு பண்ணணும், உடனே அதுக்கு ஸ்டேஜ் வேண்டியதாக இருக்குது. அந்த ஸ்டேஜு காலினுடைய ஜதிகளை கொடுக்குற போது வேறு மாதிரியாக சவுண்டு வந்தால் நமக்கு பிடிக்கல. ஒரு வாரத்தில் அந்த பொண்ணு நடனம் ஆடினா ஒரு மரப்பலகாய் மேலே நடனம் ஆடும்போது சவுண்டு வேறு மாதிரியாக இருந்தது. அதே அண்ணட தரையில் நடனம் ஆடுற போது ஸ்டேஜ் மாற்றிட்டா அந்த நடனத்துக்கு அனுகூலமாக இருக்காது. அதுக்கு உடனே அந்த பொண்ணு பாடுறா, அல்லது ஒரு டேப் ரெக்கார்ட்லேருந்து பாட்டை இசைக்கிறா. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் பிடிக்கிறா. அந்த பாட்டுக்காக தான் பகவான் என்ன பண்ணுறார், உலகத்திலே சிறந்த பாட்டு பிரணவம், அது தானே ஜபம் பண்ணிக்கிறார். தானே வாயை விட்டு பிரணவத்தை சொல்லி கீதாய பிரணவம் ஜபன்னு டமருகம் வாத்தியாய, வாத்தியத்துக்காக தன்னுடைய டமருகத்தை தானே அடிச்சுக்கிறார். இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு வாத்தியக்காரனை கூட்டின்னு வரணும், பாட்டு பாடுறவாளை வேற ஆளை கூட்டின்னு வரணும், லைட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தனை கூட்டின்னு வரணும். ஒரு இடத்துல நல்ல ஸ்டேஜ் எங்கே அமைஞ்சிருக்கோ அந்த ஸ்டேடியம் ஆடிட்டோரியத்தை நம்ம முதல்ல புக் பண்ணி வச்சுக்கணும். அதை பார்க்குறதுக்கு மனுஷாலை கூப்பிடணும். இதை பார்க்குறதுக்கு மனுஷாலை கூப்பிட்டு அவளுக்கு என்ன தெரியும், ஆற்றுல சும்மா மாமியை அடிச்சுட்டே இருக்கா, உப்பு புளி மிளகா இல்லை நீ வாங்கிட்டு வான்னு. அது இல்லாம தான் அந்த கவலை. அந்த கவலை அப்பாவுக்கு உடம்பு சரியா இல்லையே, நமக்கு வைத்தியம் பண்ண பணம் இல்லையே, வேறு ஆற்று நாளை காத்தலை கடன் வாங்கலாம், இப்படி இருக்க கவலைகள் போகிறது தான் அந்த மனுஷ நாட்டியத்தினால ஏற்படுது. ஆனால் ஈஸ்வர நாட்டியத்தை பார்க்குறதுனால அப்படி இல்லை. தன்னுடைய அவசான காலத்தில் யமாலயத்துக்கு போகக்கூடிய, நரகத்துக்கு போகக்கூடிய தன்மையானது இல்லாமல் போய் இவருடைய பரமாத்மாவுடைய குஞ்சித சரணாரந்தத்தை அடையிறதுக்கு ஒரு ஹேத்துவானது. அப்போ ஏற்பட்ட லட்சிணாம் திரணாம்சமே நாஸ்தி அந்த கசாலையான ஒரு நாட்டியத்தை பார்க்குறதுனால பலன் ஏற்படணும். பலன் இல்லாத பலன் நானுத்திய நமந்தோப்பி பிரவர்த்ததே. ஒரு முட்டாள் கூட பலன் இல்லாத காரியத்தை செய்கிறதுக்கு விரும்ப மாட்டான். அதனால் அந்த மாதிரியான பலன் உள்ள இந்த நாட்டியத்தை அவர் எப்போதும் நமக்காக செஞ்சுட்டுருக்கார். ஒண்டியாக ஒரே ஆள், சிங்கிள் பர்சன் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். All these the Vedas sound, originally they came from Shiva's Damaru in the form of 14 different shabdas. Basically, it's the Maheshwara Sutra. So it came from so Shiva, what he does is for Geetam or for the music, he is constantly contemplating on Pranavam. So he is completely absorbed in Pranavam, and for the rhythm he has this Damaru. Like when you go and say watch any contemporary dance, so Aya was talking about the dance he saw in your house where Lasya Priya was dancing. So when you dance on the wood or when you dance on the floor, depending upon where you dance, the sound changes. And the dance pattern itself also will change. And also you play the tape recorder and you dance for the music. In the case of Lord, the Pranavam is the song that goes constantly, and his Damaru is the one which provides the music.
So the rhythm and the song comes from himself and the dance goes on. When you go and watch any Laukika dance or any such program, your mind will start contemplating on a lot of different things about your problems, your worries, and you may think what I will do. For example, if my dad is sick, I have to somehow find money from whom I can borrow money to treat him. All these type of thoughts will come to you, like worries and other things. But what is the benefit of watching Lord Shiva's dance? He's doing all by himself with no external support. His dance is completely done by himself with no external support. For that, Ayya says, quoting a Sanskrit Subhashitam, which says, even the person who is not very smart, who doesn't know anything, even that person will not do anything without aspiring for some fruit. Without aspiring for some benefit, we don't do anything. Even among us, people who can't even think much, even they always do something for the benefit. So what is the benefit of this Shiva's dances? Witnessing the dance will remove the fear of death. When you are about to die, it will save you from that. So that is the benefit. இந்த நடராஜரானவர் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் நாட்டியம் ஆடினார். அவர் ஆடுற நாட்டியத்தினால தான் நம்முடைய ஹிருதயமானது செழிக்கிறது. எப்போ நாம் பிறக்கிறோமோ அப்போவே இந்த மூச்சு காற்று நின்று போனால் கூட இந்த ஹிருதய துடிப்பானது நிற்கிறதே இல்லை. இந்த ஹிருதய துடிப்பு நின்னால் நம்முடைய வாழ்க்கையானது முடிகிறதுன்னு அர்த்தம். ஆகவே அந்த ஹிருதய துடிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் தான் நடராஜர். அவர் ஹிருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வேக்குவம் பிளேஸ், ஒரு சின்ன பொத்தலில் வெற்றிடமாக இருக்குது. அந்த வெற்றிடம் தான் நடராஜருடைய இடம். அந்த வெற்றிடம் நடராஜருடைய இடம்னா அவரை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவருடைய வைப்ரேஷன் அந்த வெற்றிடத்துக்குள்ளே இருக்குது. வெற்றிடம் சாதாரண சூன்யம் இல்லை, அதுக்குள்ளே ஒரு சக்தி, அமானுஷமான சக்தி இருக்குது. அந்த சக்திக்கு பேர் தான் நடராஜர்னு பேர் கொடுத்துருக்கார். அந்த சக்தியானது எப்போ பார்த்தாலும் இப்படி கடிகாரத்தினுடைய பெண்டுலம் மாதிரி, இது மைஸ்பிரிங் மாதிரி இப்படியும் ஆடிட்டு இருக்கு. அதே வருஷத்தில் ஒரு நாளைக்கு ஆர்திரா தரிசனம் அன்னைக்கு என்னமா ஆடுறதுன்னா, எப்படி ஆடுறது மாத்திரம் இல்லாமல் எப்படியும் குதிச்சும் இப்படி தாவியும் ஆடுறது. அதுதான் டான்ஸ். இந்த டான்ஸ் நின்று போனால் நம்முடைய வாழ்க்கை ஓஞ்சு போகும். அதனால் இந்த டான்ஸோடு தான் அவர் பிறந்தார், டான்ஸோடு இருக்கார். அதனால் சதானந்த தாண்டவ மூர்த்தின்னு பேர். மற்ற ஊரில் இருக்கிற நடராஜாக்களும் வெறும் நடராஜான்னு பேர். நட்டானாம் ராஜா நடராஜா, நாட்டியத்துக்கு அரசன். இங்கே இருக்கிற நடராஜா பேர் நடராஜ ராஜா, சக்கரவர்த்தி. Lord Nataraja, he is dancing everywhere, and he is also dancing in everybody's heart. His dance in your heart, in the heart of a person, is what creates the life and the heartbeat itself. So if that dance stops in a person, that person will not. Even breathing can stop, but this dance goes on in the person's heart. And Lord is in every heart, he is dancing. And inside the heart, there is a small space, the Harakasha. Inside the heart, there is a small space. In that space, Balaji will be able to recite Mahanarayana, in Narayan Sutta. So inside the heart there is a small space, and in that space, it's not a vacuum, it's an empty space. In that space is where it's filled with energy. That in that small space, the Lord dances, and it's filled with energy. And that dance is the one which sustains everything. And in all other places they will say simple Nataraja. Here they say
Nataraja Raja Sada Ananda Tandavam. Sada Ananda Tandavam Murti. So it is called Sada Ananda Tandavam. So it is his dance that sustains all life. அதுதான் நம்ம தூக்கத்துலேயும் நம்மளுடைய ஹிருதயம் மட்டும் பீட் பண்ணிட்டு இதெல்லாம் வேலை செய்யாத இருந்தாலும் கண் முடிக்குது, பார்க்குறதில்ல, மூக்கு மூடுறதில்லை, காது கேட்குறதில்லைன்னா கூட இந்த பாடி எழுந்து இடமாடுறதில்லை. ஆனால் ஹிருதயம் மட்டும் பிடிச்சிலே இருக்கு. நம்ம எப்போ பிறந்தமோ மண்ணிலேருந்து நம்முடைய அவசான காலம் வரைக்கும் அது பிடிச்சிலே. இந்த நடராஜா சிம்பல். You can think of this Nataraja's dance as the rhythm of the heart. From the day you are born, the day the person is born, all the way till the day he is going to die, whether you are awake or asleep, this rhythm is going on inside your heart. For example, when you are sleeping, you are not able to see, you are not able to hear. All the senses are absorbed within. However, this rhythm in the heart does not cease. This rhythm in the heart is the significance of the embodiment of Nataraja itself. இந்த வேதத்தினால என்ன பயன் அப்படின்னா, வேதத்தினால சிருஷ்டி உண்டாருது, ஸ்திதி உண்டாருது, அழிவு உண்டாருது. வேதத்தினால நமக்கு பகவானை அறிஞ்சிக்க முடியுது. எதை வேறு எந்த ஒரு நூல்னாலையும் அறிய முடியாதோ அதை அறிவிக்க வந்தது தான் வேதம். விதி டு நோ அப்படிங்கிறது தான் வேதம். Through Vedas, the Srishti, Sthiti and Samhara happens. In Sanskritam, Vid is the root for the word Veda. Vid means to know. Vedas, what it does is it informs us about all these supernatural, about Ishvara and all these things which we cannot learn by any other means. So Veda is the only source for knowledge through which we can learn about all these things. இந்த வேதத்தை நாம் அறிகிறதுனால மற்றதால் அறிய முடியாததை நாம் அறிஞ்சிடுறோம் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு சந்தா சாஹிப்னு இவாளு சொல்கிறோம், சிங்குகளுக்கெல்லாம். அதே மாதிரி குர்ஆன்னு சொல்கிறோம், அது முஸ்லீமுக்கு. அப்புறம் பைபிள்னு சொல்கிறோம், அது கிறிஸ்டியானிட்டியில். இதுதான் அவளுக்கு மூல வேதம். அது மாதிரி நமக்கு மூல வேதமானது இந்த 4 வேதம் தான். ரிக்வேத, சாம, அதர்வ வேதம் தான். இதனுடைய காலங்கள்லாம் அறியப்பட முடியாது. ஏன் இந்த மாதிரிலே சொன்னோம், பகவானுடைய மூச்சு காத்துன்னு சொல்கிற போது பகவானுக்கு காலம் கிடையாது. அது எவ்வளோ காலம் இருக்க போகிறது. நீங்கள் காலம்னு சொல்கிற போதே அதில் பகவானுடைய பெரிதுக்கும் பெரிதாயும் சிறிதுக்கு சிறிதாயும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நாம் பெறலாம். என்னன்னு கேட்டால், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் 3 காலம் எல்லா மதத்துலேயும் உண்டு. அப்போ பார்க்குற போது இதில் எது பெருசு எது சின்னது? வாட் இஸ் த பிக்கஸ்ட்? த tense. You see, biggest, largest tense, past tense, otherwise future, otherwise present tense. Which is biggest? It's the future. சும்மா சொல்லுங்க, என்ன பெரிய பரீட்சையா? You can answer, you don't have to worry whether you have தூக்கம் வராமல் இருக்கிறதே கேள்வி கேட்குறேன். நான் போர் அடிக்கிறேன்னு ஒன்றுமோ சொல்லேன். பாலாஜி, நீ தான் சொல்லேன். சொல்லு சொல்லு. எது எது சூக்ஷ்மமானது, எது ஸ்தூலமானது? சொல்லேன். ஸ்தூலமானது இப்போ இருக்கிற வர்த்தமான ஸ்தூலமானு சொல்லலாம். சரி. லோகசாஸ்திரத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ப்ரெசன்ட் டென்ஸில் அடங்கி போகிறது. அதை கேட்கல, எது ஸ்தூலம் எது சூக்ஷ்மம் எது சின்னது? அனோரணியான் மகதோ மகியான் இருக்கு இல்லையா பகவானை பற்றி சொல்கிற போது? இந்த கேள்விக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை நான் மறந்து போயிட்டேன். ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துக்கு தான் நீங்கள் சொன்ன, நீங்கள் நான் நிறைய சொல்கிறேன், நான் அவளை விட்டுடுறேன். The most important thing about Vedas, is it informs us about
things which we will not otherwise know. That's a very important. For example, about Atman, Brahman, Punarjanmam, all these religious things, there is for us no other source of knowledge. You cannot learn that from physics book. The only source of knowledge for all these things are only Vedas. If you go to, Sikhs, they use the Grantha Sahib, Guru Grantha Sahib as their Mula Grantha, their main textbook. And Muslims use Quran as their main textbook. Christians use Bible as their main textbook. Now, for us, Vedas are the main textbook. It is the basis of it. Vedas are symbolically, Vedas are said as the breath of God. Vedas are said as breath of God. And God is actually, God is outside time. God is there. God is beyond past tense, present tense, and future tense. He is there at all tenses. And it is His breath which is considered as Vedas. Now, I was asking a question of all these things, because in Veda mantras, there is a mantra which is Anor Aniyan, means he is tinier than the tiniest. What you can think as, let us say, quark is the tiniest material, and he is tinier than that quark. If scientists can tomorrow come back and say, oh, we found a new particle, this is the tiniest of all the particles, then we can tell Ishvara is tinier than that. And then tomorrow people will come and say, oh, this is the cosmos, we thought it was like this big. Now its Milky Way galaxy is this big, the whole cosmos is much bigger than that. It's expanding at this rate, it's very, very big, they say. Then we can say Mahato Mahiyan, he is bigger than even that. So he is the most biggest and he is the most smallest. So I was asking a question. Now Anor Aniyan means of all these past, present and future tense, which is the subtlest one, Sukshmam, which is the subtlest one. So he said all of us can answer, not worry about whether it's right or wrong. கொஞ்சம் கிட்ட வந்தான் பாலாஜி சொல்கிறதுக்கு, அப்படியே அவனுக்கு அந்த பிரமை வந்து எதை சொல்லக்கூடாத சொல்லிட்டான். என்ன ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பெருசுன்னு சொல்லிட்டான். ப்ரெசன்ட் டென்ஸ் தான் சூப்பர். ஆமாம், இப்போன்னு நான் சொல்லும்போதே போயிடுது, அது பாசன்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம், அடுத்த வார்த்தை வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அது ஃப்யூச்சர் இல்லையா, அதுவும் கொஞ்சம் நேரம் இருக்குது. ஆனால் பாஸ்டன்ஸ் இருக்கிறது அளவிட முடியாத பரிசு. நேற்றுக்கு முந்தானத்தி, ஒரு மாதம் முந்தி, ஒரு வருஷம் முந்தி, 400 வருஷம் முந்தி, 4000 வருஷம் முந்தி, 4 லட்சம் வருஷம் முந்தி, 4 கோடி வருஷம் முந்தி, கணக்கிட முடியாத வருஷங்கள் முன்னாலேன்னு சொல்லும்போது அது பரிசாயிடும். அதே மாதிரி வரப்போகிற ஃப்யூச்சரும் பிகஸ்ட் லார்ஜஸ்ட். அது வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுறேன். ஸோ ஐ திங்க் தெர் இஸ் அ டிஃபரெண்ட், நாங்கள் கேள்வியை சரியாக நம்ம புரிஞ்சுக்கலாம், அதான் காரணம். What he was asking, he was asking which is the subtlest of all these three, past tense, present tense and future tense. So the answer is the present tense, because present tense, if you look at it, time is, at least as we observe, the time is always in a flux. So when I say now, even before I complete the now has become past. So the time rushes from the future into past, and if you look at it, the past tense is mahal. It's very big, because you can say 100 years ago, 50 years ago, 1000 years ago, a million years ago. Now scientists say that, oh, this dinosaur they found, it is 5 million years ago, 5 million years. So they can talk about past as if it stretches infinitely in one direction, and they talk about future as something that stretches infinitely in the other direction. But the present is very subtle. It's extremely subtle, because the present it rushes from the future to past. I told you. அதனால் இந்த மாதிரியான ஒரு 3 நிமிடம் நாம் சுவாமியை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நடராஜாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அனுபூதியினால் தான் தெரிஞ்சுக்கணும் வழிய புஸ்தகங்களை படித்து தெரிஞ்சுக்க முடியாது. அந்த நடராஜாங்கிறவர் எங்கே நிறுத்தினோம்னான்னு சொன்னோம், ஹிருதயத்துலேன்னு சொன்னோம். ஹிருதயத்தில் ஒரு சின்ன புத்தல் இருக்குது, அதில் பண்ணுறாருன்னு சொன்னோம். அப்போது ஹிருதயத்தை படைச்சவா அத்தனை பேருக்கும் அந்த நடராஜா இந்த இடத்துல இருக்கார். அப்போது
இப்போ கும்பிடு போடுறோமே அது என்ன காரணம்? ஒருத்தரை பார்த்து கும்பிடு போடுறோம். அதனால் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற நடராஜா நான் பார்க்க முடியல, உன்னுடைய ஹிருதயத்தில் நான் நடராஜா பார்க்குறேன், அதுக்கு நான் கும்பிடு போடுறேன், நீ எனக்கு திருப்பி கும்பிடு போடுற. இப்போ அஞ்சலி பட்டத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நடராஜாவை ஊகிச்சு வெளியில் நாம் தரிசனம் Now, by first what I was saying, first what I was saying, எப்போ நடத்தி நடத்தலாம். by contemplating on the past, present and future, how the time is moving, you can know about God and Nataraja, Ishvara. He also was saying that you cannot know about Ishvara by reading books. There's a word in Sanskrit called Anubhuti, that's like experience. Actually experiencing the divine. So the only way to know Ishvara is not Ishvara, Nataraja. Because Nataraja is the 9th form. Brahma, Vishnu, Rudra, Ishvara, Sadashiva, Paro Binduhu, Paro Nadaha, sound, Parashakti, Parashivaha, ஏதானி நவதத்துவானி லீயந்தே எற்ற வஸ்து, எந்த இடத்துல போய் அது லயமானதோ அதுக்கு பேர் தத்வஸ்து துவாதசாந்தத்தம். தலைக்கு மேலே 12வது அங்குலத்துக்கு மேலே இருக்கிற அந்த இடத்துல நர்த்தனம் பண்ணக்கூடிய மூர்த்தி. அஸ்மாது தாண்டவ மூர்த்தியத்து பரம் கிஞ்சின் நகிப்ரோ, அவருக்கு மேலே வேறு ஒன்றும் கிடையாது. So I use the word Ishvara to mean God. But I was correcting it by a technical word. For example, in Lalita Sahasranam, in all other places you will see like Brahma, Vishnu, Rudra, Ishvara, Sadashiva, Panchakritya Parayana, that they say. So Brahma, Vishnu, Rudra, Ishvara and Sadashiva. Srishtikatri Brahma Rupa, Goptri Govinda Rupini, Samharini Rudra Rupa, Tirodana Kari Ishwari, Sadashiva Amrita. In Sahasranam they tells him as Devi. These are the first five forms of Ishvara. So Brahma, Vishnu, Rudra, Ishvara, Sadashiva. Then you said Parobindu, the point of Parobindu, Paronadaha, Parashakti, Parashivaha. So Parashiva, for crossing all this, there is Sanskritam Dwadashantam means it's past Sahasrara. In Dwadashantam, past all these forms is the Tandava Murti. So that Tandava Murti is Nataraja. So he was named Nataraja. So this Nataraja can be known only through Anubhava, not through books. You cannot read books on, say, Yoga Shastra, anything. Just by reading you cannot know Ishvara. It has to come through Anubhava. And also the important thing we have to recognize is this Ishvara is there in all of our hearts. He is everywhere. He is in our hearts. But we cannot often realize the Ishvara in our own self, heart. But when you salute another person, at that time you realize that in their heart it's the same Nataraja who is dancing. இப்படி நம்ம டென்ஸில் கடவுள் தத்துவத்தை மனோரணியான் மகதோமணியான் சொன்ன மாதிரி நடராஜ தத்துவத்திலையும் அந்த மாதிரியான சின்னது பரிசு நாம் பார்க்க முடியும். உடனே இந்த க்ஷணமே நாம் அதை யோசித்து பார்க்கணும். ஒரு நடராஜங்கிறவர் ஒரு ஹிருதயத்தில் இருக்கான்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்கிற போதே இந்த சரீரத்தில் உள்ள பாகங்கள்லாம் நான் விளக்கிட்டு ஹிருதயத்தினுடைய அந்த பொத்தல் மாத்திரம்தான் நமக்கு யோஜனமாகுது. அந்த பொத்தல் எவ்வளோ ஸ்மாலாக இருக்குது, அதுக்குள்ளே நடராஜர் இருக்கார். அப்போ அதுக்குள்ளே நடராஜர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு ஹிருதயம் உண்டு. ஏன்னா உருவமாக இருக்கிறபோது லிங்காகிருதியாக இருக்கும்போது ஒன்றும் கிடையாது, மூக்கு கண் அவயம் கிடையாது. அந்த நடராஜனுக்கு காலத்துக்கு நடனமாடுற அந்த மூர்த்தியாக பார்க்குற போது அவருக்கு ஒரு ஹிருதயம் இருக்குது. அந்த ஹிருதயத்துக்குள்ள நடராஜா இருக்கார். அவருக்கு ஒரு ஹிருதயம் இருக்குது, அதுக்குள்ளே நடராஜா இருக்கார். இப்படி போனால் சூப்புதரம் தெரியுது. அதே மறுபடியும் பிருகத்தா வர்ற போது உலகத்தெல்லாம் மிஞ்சி அண்டகடாங்கெல்லாம் மிஞ்சி பெரிய ரூபமாக ஆகிடுது. அதுதான் மனோரணியா. First I was talking about Manoraniyaan, Mahato Maniyan.
in the context of time. So he was talking about how to present this the time secular form and the past and future are the Mahat big forms. In the same way, here also we can look at it as subtle and big. So for example, Aya was saying that in the heart, for example, in the same Narayana Suktam, they describe the Dahara Kasham in the Narayana Suktam. They saying that it's very, very subtle. So it is like if you look at the tip of a light, very tinier than tiniest is the space in your heart. Very, very tiny. It's described in that. So this tiniest heart, in that we said there is a Nataraja who is standing. This Nataraja is not the one without form, but he is with form. So now in this Nataraja, if you go subtler, deep inside, there is a heart, his heart. In that heart, again another Nataraja is there. So you can go deep, deep, deep inside, and he is subtlest of the subtle, even within that space, basically. In the same way, you come, all this is only Nataraja. So he is also Mahato Mahiya. So even in this context, you can think of Nataraja as Anoraniya and Mahato Mahiya. இந்த அக்டோபர் 31 அக்டோபர் 31. அப்போ வந்து செவ்வாய் புதன் இங்கே மறுபடியும் வரணும். ஆமாம் ஐயா, திங்கள் செவ்வாய் புதன் இங்கே வரும். அதனால் அந்த திரும்பி வர்றபோது இதனுடைய சேஷத்தை நாம் அனுசந்தானம் பண்ணி பார்ப்போம். போகிறோம்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லலை, அது எல்லாருக்கும் வேலை இருக்குது. அப்போ வேலை இல்லை, பசங்கள்லாம் வந்து காத்து ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதுனால. சரி. So Aya will come back again next program Tuesday. அதான் டியூஸ்டே அன்றைக்கி அந்த அனுஷத்தில் வர. Tuesday there is every month during Anuradha Nakshatram, Tamil we call Anusham. In Anuradha Nakshatram is the Janma Nakshatram for Kanchi Paramacharya. So in Sri Ram arranges this Anusha Puja every Anuradha Nakshatram. I think it's in Radhika and Shankar's house, right? This Tuesday it's in Radhika and Shankar's house. Aya is going to go there, and the rest of the talk, because there is time constraint here, he cannot go further than this. So the rest of the talk he will continue there. So all of you come over there and please come there and listen to it. பார்வதி பதையே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலி மலையானே போற்றி போற்றி, தென்றில்லி மன்றுள் ஆடி போற்றி, இன்று எனக்கு ஆரமுதுவானாய் போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசிவில் செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, மேன்மகள் சைவநீதி விளங்குக, உலகமெல்லாம் வாழி திருமன்றம் கண்ட மலர்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னை வாழி அவன் சீர்பாடும் வாய். காமனான தோத்திரம் இதெல்லாம் எல்லாம் பெருமாளுக்கும் சொல்லிக்கலாம், சிவனுக்கும் சொல்லிக்கலாம். சொல்லுங்க. ஓம் இது உங்களுக்கு எல்லாருக்கும் காமனானது மந்திரம். எல்லா மந்திரமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. பிரணவத்தை எல்லாரும் ஜபம் பண்ணலாம். அதே மாதிரி ஓம் நமோ பவாயா, தீரம் சொல்லுவோம். நமோ பவாயா, இது என்னன்னு கேட்டால் அப்பர் சுவாமிகள் வாக்கில்
அவர் இந்த திருவிருத்தத்தில் சிவனனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனி அம்மான் அவன் என்னை அழித்திடுவாயில் அவன்தனை நான் பவனனும் நாமம் பிடித்து பன்னாள் அழித்தால் இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சுவாமி என்ன பண்ணுறாராம், பவன்கிறது பரமேஸ்வரனுக்கு ஒருத்தனுக்கு தான் உள்ள நாமம், மற்ற பேருக்கெல்லாம் கிடையாது. யார் சம்சார சாகரத்தில் இல்லாமல் சம்சார சாகரத்தில் முழுவாழை பிடிச்சி தூக்குறானோ, ஒருத்தன் தண்ணிக்குள்ளே இருக்கான், அவனை தூக்குறதுக்கு உள்ளவன் கரையில் இருந்தால் தானே தூக்க முடியும், அவனும் தண்ணியிலே இருந்தானே எப்படி தூக்க முடியும்? அதனால் சம்சார சாகரத்துக்கு மேலே அதில் அமிழ்ந்தாமல் இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் நம்மளே பிடிச்சி தூக்குறான், பிடிச்சி தூக்கி அவனுடைய சரணானந்தத்தில் ஒடுக்கிக்கிறான். அதனால் அவனுக்கு பவன்னு பேர். இந்த பரமாத்மாவுக்கு முக்கியமான பேரில் எப்படி விஷ்ணுவுக்கு விஷ்ணுன்னு பேரோ அந்த மாதிரி சிவனுக்கு சிவன்னு தான் பேர், அதுதான் முக்கியமான பேர். இந்த பஞ்சாட்சரத்தில் கூட ஓம் நம சிவாயே தான் வருது, வேறு ஒன்றும் வரலையே. ஆனால் அப்பேற்பட்ட மந்திரத்தை காட்டிலும் முக்கியமான மந்திரமாக கருதப்படுறது பவாய. ஏன்னு கேட்டால் அவன் பவத்திலிருந்து தாண்டி போனதுனால அவனுக்கே பவன்னு பேர். பவம்னு சொன்னால் சம்சார துக்கம், பவன்னு சொன்னால் யாரொத்தன் அதுலேருந்து தாண்டி வைக்கிறானோ அவன் பவன். அந்த பவன் என்னமா இருக்கான்னா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்கறதுக்காக தயாராக நிற்கிறான். அந்த பவன்னு நாமம் பிடிச்சிட்டா என்ன ஆகுது, முதல்ல சிவன் கூப்பிட்டு வரல, அவர் பவன்னு நாமத்தை பிடிச்சோடனையும் ஐயோ நம்முடைய ஆணி வேரை பிடிச்சிட்டான், இதுலேருந்து நாம் போகலைன்னா நம்ம பேர் கட்டுவிடும் அப்படின்னு சொல்லி போனால் போய் முன்னால் தொலைக்கிறேன்னு வந்தாராம். நாம் போய் பகவான் பார்க்குறதில்ல, பகவான் நம்மளை பார்க்குறான். அதனால் இந்த பவன் நாம் ரொம்ப உத்தமமான நாமாவளி. போகும்போது வரும்போது நிற்கும்போது சமையல் பண்ணும்போது ஒருத்தட்ட பேசும்போது எப்போவுமே இந்த பவாங்கிற நாமம் மனசுக்குள்ளே ஓடின்னு இருந்தால் நமக்கு பவான் நம்முடைய வாழ்நாளில் வேறு தபஸ்லாம் பண்ண வேண்டியதில்லை, நேராக நிற்பன் குதிப்பன். First, Aya was telling, he said some Tamil verses and he looked at Balaji and said that this can be said for both Shiva and Vishnu. And then we chanted the Pranavam 3 times. And then said the Pranavam, the mantra is not specific to any particular devata, any particular, so it can be used for Shiva as well as Vishnu also. Then in the context he was reciting, in Shaivite saints, they are called Nayanmas. So in that there was one of the famous one is called Tirunavukkarasar. He recited one verse by him. In that the name Bhava is glorified, and we all chanted the name Bhavaya 10 times. In that verse it says that first I called Shiva Shiva like that, and he did not come to bless me. But the moment I said Bhava, he came rushing and he helped me. The word Bhava is very interesting because when you say Bhava, it means Samsara Sagara. But as Lord Bhava, he is the one who lifts you from the Samsara Sagara. So someone is already submerging in a pond or pool. Only a person outside can retrieve him and bring him out. So he is outside the samsara, so he is able to lift people, and he very quickly responds. Like there are names, like for example Shiva is the very specific name we all associate with Lord Shiva, that's what we use. But the word Bhava, like Bhavaya Namaha, what we said, this is the one which can quickly get us the result. And if we keep chanting it mentally, whether we are walking or doing something, cooking, no matter what we are doing, mentally we keep chanting this, you don't have to go searching for him, he will come jumping in front of you to save you. And with that, I conclude the talk. அதனால் உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி 10 தரம் சொல்ல சொன்னது நான் கவுண்டே கிடையாது. அக்கௌண்ட்டு உங்களுக்கு நிறைய ஆகணும்னா என்ன செய்யணும்னா கவுண்ட் இல்லாத நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும்.
அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. மனசில் தான் நினைக்கிறேன் இல்லைங்க. மனசில் நினச்சிருக்கும் போது நீங்கள் வடை பண்ணலாம், துணி துவைக்கலாம், நெத்திக்கிட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாமே. அதனால் மனசில் நினைக்க சொன்னது திருப்பி திருப்பி நினச்சிட்டே இருங்கோ. நிச்சயமாக உங்களுக்கு பகவான் எந்த விதமான தபஸும் பண்ணாமல் நேராக காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கிறோம். நம பார்வதி பதே சித்சபேஷா சிவ சிதம்பரம் நம சிவகாமி ஜெகதம்பிகே ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம் ராம जय आंजनेय मूर्ति की जय सद्गुरुनाथ स्वामी की So finally what I was saying is today we just said only 10. That really is not a big count basically. But no matter what you are doing, if you constantly mentally chant Bhava. நம்ம அக்கவுண்ட் இல்லாத பண்ணினா நம்ம அக்கவுண்ட் அவனுக்கு பூர்த்தி நிறைய நிரப்பிண்டே இருக்கும். So if you do it without counting constantly, he will come and fulfill. It's like a tapas basically. He will take care of it. கிட்ஸ் அந்த பசங்கள்லாம் தான் சொல்ல ஆசைப்படுறா ஹனுமான் சாலிசா. అందరూ இப்போ సిట్టింగ్ 3 rows కొంచెం ஹனுமான் சாலிசா ரொம்ப 40 வரும். ஏன் வரும்? ஹனுமானுடைய பேரில் 2 பேர். புத்திர்பலம் यशोधीर्यं निर्भयत्वं अरोगता अजाड्यं आत्मतत्वं च हनुमत् मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वातात्मजं वानरयोधं श्रीरामदूतं शिरसा ख्यातश्रीरामदूतः पवनतनुभवः पिङ्गलाक्षशिखावान् सीताशोकापहारी दशमुखविजये लक्ष्मणप्राणदाता आनेत भेषजाद्रे लवणजलनिधेः लङ्घने दीक्षितो यः वीरश्रीमान् हनुमान् मम मनसि वर्धन्ने कार्यसिद्धिं तनोतु अमुषीकृतमार्तण्डं गोष्पदीकृतसागरं तृणीकृतजग्रीवम् आञ्जनेयं नमाम्यहम्. பசங்க ரொம்ப காத்துட்டு இருக்கா பாவம். ஒரு 5 நிமிஷத்தில் ஆகிடும் ஐயா. பாட சொல்லிட்டோம் ஐயா. got a special permission so that you can all say that. கட்டிக்கா whatever you அவன் ஆசை ரொம்ப 10 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணி காத்துட்டு இருக்கா. எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வரலாம். இல்லை கீதையில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் श्री गुरु चरण सरोज रज निज मन मुकुर सुधारि सीताराम वरणौ रघुवर विमल यश जोदायक फल चारि सीताराम बुद्धिहीन तनु जानिकै सुमिरो पवन कुमार सीताराम बल बुद्धि विद्या देहु मोहि हरहु कलेश विकार सीताराम जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिलोक उजागर रामदूत अतुलित बलधाम अंजनी पुत्र पवन सुत नाम महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कंचन वरण विराज सुवेश कानन कुंडल कुंचित केश हाथ वज्र और ध्वजा विराजे कांधे मूंज जनेऊ साजे शंकर सुमन केसरी नंदन तेज प्रताप महाजगवंदन विद्यावान गुणीयति चातुर राम काज करिबे को आतुर प्रभु चरित्र सुनिबे को रसिया राम लखन सीता मन बसिया सूक्ष्म रूप धरि सियहि दिखावा विकट रूप धरि लंक जरावा भीम रूप धरि असुर संहारे रामचंद्र के काज सवारे लाए सजीवन लखन जियाए
ही बहुत बड़ाई, तुम प्रिय भरत समभाई। सहस वदन तुमरो यश गावै, अस कहि श्रीपति कंठ लगावै। सनकादिक ब्रह्मादि मुनीसा, नारद सारद सहित अहीसा। यम कुबेर दिक्पाल जहाते, कवि कोविद कहि सकै कहाते। तुम उपकार सुग्रीव ही कीन्हा, राम मिलाय राजपद दीन्हा। तुमरो मंत्र विभीषण माना, लंकेश्वर भय सब जग जाना। युग सहस्र योजन पद भानु, लील्यो ताहि मधुर फल जानु। प्रभु मुद्रिका मेलि मुख माहि, जलधि लांघि गए अचरज नाहि। दुर्गम काज जगत के जेते, सुगम अनुग्रह तुम्हारे देते। राम दुआरे तुम रखवारे, होत न आज्ञा बिनु पैसारे। सब सुख लहे तुम्हारी शरणा, तुम रक्षक काहू को डरना। आपन तेज समारो आपै, तीनों लोक हांगते कांपै। भूत पिशाच निकट नहीं आवे, महावीर जब नाम सुनावे। नासे रोग हरे सब पीरा, जपत निरंतर हनुमत वीरा। संकट से हनुमान छुड़ावे, मन क्रम वचन ध्यान जो लावे। सब पर राम तपस्वी राजा, इनके काज सकल तुम साजा। और मनोरथ जो कोई लावे, सासु अमित जीवन फल पावे। चारों युग प्रताप तुम्हारा, है प्रसिद्ध जगत उजियारा। साधु संत के तुम रखवारे, असुर निकंदन राम दुलारे। अष्ट सिद्धि नव निधि के दाता, असवर दीन जानकी माता। राम रसायन तुम्हारे पासा, सदा रहो रघुपति के दासा। जन्म जन्म के दुख बिसरावे, अंत काल रघुपति पुर जाई। जहाँ जन्म हरि भक्त कहाई, और देवता चित्तन धरई। हनुमत से सर्व सुख करई, संकट हरै मिटै सब पीरा। जो सुमिरै हनुमत बलवीरा। जय 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 हनुमान गोसाई, कृपा करो गुरुदेव की नाई। जय 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 हनुमान गोसाई, कृपा करो गुरुदेव की नाई। पाठ पाठ कर कोई, छूटहि बंदी महासुख होय। जो यह पढ़े हनुमान चालीसा, होय सिद्धि साखी गौरीसा। तुलसीदास सदा हरि चेरा, कीजय नाथ हृदय मह डेरा। राम लखन सीता सहित, हृदय संसुरभूप सीताराम। எத்தனை மொத்தம் எத்தனை ஸ்டான்ஸ் சார்? 40. சாலி 40. 40க்கு ஒரு பாட்டுக்கு 4 வரியா? ఇప్పుడు ఎలా వస్తుంది? డూ నో వాట్ ఇస్ చాలీసా? చాలీస్. One, is it four lines or how many lines is there? Do you know? Each one has 2 lines. Huh? Each one has 2 lines. రెండు వరి இல்லை நான் ஈச் ஒன் 2 வரி எண்ணினேன், இப்போ ஜாஸ்தியாக போயிடுது. அதனால் 4 லைன்ஸ் இருக்கும் போல் இருக்கும். புக் இருக்கா? நம்ம ஆற்றுல பார்ப்போம். வேணா ஆற்றுல பார்ப்போமே. ஒரு எத்தனை வரி இருக்குது பாரு ஒரு ஸ்டான்ஸாக்கு? ஒரு பாட்டுக்கு எத்தனை வரி இருக்குது? 4 நாலுக்குமா? நான் 2 எண்ணேன், அதுக்கப்புறம் பாதி நேரம் சொல்லியிருக்கேன் நீங்கள். 2 lines 40 verses, 40 verses 2 lines. அதே முதல்ல நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வருதுங்க, அந்த முதல்ல தியானம், அப்புறம் பல இதெல்லாம் வருது, கொஞ்சம் பல சுத்தி மாதிரி தான் வரது போல் இருக்கு. அதெல்லாம் முதல்ல இல்லை ஒவ்வொரு இதுக்கு 2 தான் இருக்குது. ஆனால் முதல்ல ஒரு கணக்கெல்லாம் எடுத்துக்காம அப்படி தான் வரது போல் இருக்கு. சரி கொஞ்சம் இப்போ விபூதி வாங்கிக்காதான் வாங்க, நீ வாங்கிக்கலையா?
whoever didn't get vibhuti can. మీరు ఏం తింటారు? இவர் ஆங்கரை திருச்சி பக்கத்தில் சதுசாகர் பர்யந்தம் கோபிராமண வைஷ்ணவம் வைஷ்வாமித்ர ஆகமர்ஷன கௌசிகா கௌஷிக தட்டா அவ்வளோதான் சதுசாகர் பர்யந்தம் கோபிராமண வைஷ்ணவம் कौशिक से मित्रस्य यजुषाकदायि श्रीनिवास शर्मा नाम हम வர பார்த்துட்டு இருக்கேன். என்ன பேர்? ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. चतुस्सागरपर्यन्तं स्वब्राह्मणं शुभमस्तु। वैष्णवमित्र शन्नरिन्द्रो बृहस्पतिः शन्नो विष्णुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि अतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मा भवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्। ॐ शान्ति शान्ति शान्तिः। श्यामः वर्णस्वरः मात्राबलं समसन्तानः इत्युक्तश्रीक्षाध्यायः सवनो यः सवनो ब्रह्मवर्चसा अथादस्संहिताय उपनिषदं व्याख्यास्यामः वचस्पतिकरणेषु சொல்கிறேன் अग्नि पूर्व रूपम आदित्य நடராஜ பெருமானுடைய உற்சவ காலங்கள் 2 ஆனி மார்கழி, ஜூன் ஜூலை, டிசம்பர் ஜனவரி. இந்த 2 காலத்துலேயும் நூற்றுக்கணக்கான பண்டிட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வர வச்சு நம்ம நாட்டில் அவளுக்கு 2 வேளை போஜனம் போட்டு கடைசியாக அவளுக்கு ஒரு நபர் ஒன்றுக்கு 15,000 வீதம் சம்பாவனை பண்ணுறேன். அது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு என்னுடைய பாடசாலை நடத்துறது உள்பட கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 30,000 50 லட்சம் வரலும் செலவாகுது. அதனால் அதில் எல்லாம் நீங்கள் கொடுக்கணுன்னு விரும்பலை. இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு $300 கொடுக்குறவாளுக்கு அவளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணி பிரசாதம் அனுப்புவோம், மகாபிஷேகத்துக்கு அனுப்புவோம், உற்சவ காலங்களையும் பிரசாதம் அனுப்புவோம். இது அவளுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு உபகாரம். அதுக்கு பணம் கிடையாது. அந்த உற்சவ காலங்கள்லேயும் பிரதோஷ காலங்கள்லேயும் விசேஷ காலங்களையும் சிவனுக்கு உள்ள விசேஷ காலங்களையும் பிரசாதத்தை அர்ச்சனை பண்ணி உங்களுடைய நாம நட்சத்திரங்களை கோரி பிரசாதத்தை அனுப்பிவிப்போம். அதுக்கு $300 நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த உற்சவம் எல்லாத்துக்கும் அது சேரும். சரி. வருவதற்கு இங்கே 240 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது மாதிரி பார்ப்போம். மண்டே சரி. கேஜிஎஃப் அப்புறம் பாலாஜிக்கு நான் கொடுக்குறேன். கேகேஎஸ்எஃப்னு அந்த ஸ்தாபனத்து பேரில் கொடுத்தா உங்களுக்கு இது கிடைக்கும். டேக்ஸ் டிடக்ஷன் கிடைக்கும்.
अभिवादीय अंगिरस बरकुत्स त्रास तस्य त्रियारिषे प्रभरामृत षडमष्टभूता भूतांचित्रा दृश्यादत्य श्री विजय शर्मा नामाहम अस्मि भूता நீங்கள் வாங்கிட்டு விபூதி வேணுமா? நமஸ்காரம் பண்ணோம். ஆ பண்ணுங்க. சிதம்பரம் வந்தால் நான் மாற்றுவாங்க. கண்டிப்பாக என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு வந்து பாலாஜிகிட்ட கொடுத்துருக்கேன். அந்த பாம்ப்ளெட் அந்த எப்படி வருவோங்கிறத ஒரு சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன். நடந்த உற்சவத்தொண்டிது அதுலேயும் என்னுடைய அட்ரஸ்க்கு ஃபோட்டோ எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து வர்ற வாட்டியும் நம்மளுடைய அட்ரஸ் கொடுத்துன்னு சொன்னால் நாங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிப்போம். நம்ம இடத்துலேயே நீங்கள் எல்லாம் தங்கிக்கலாம். நம்ம இடத்துலேயே சாப்பிடலாம் எல்லோரும். எப்படி எங்கள் இடத்துல போஜனம் நடந்துகிட்டே இருக்கும். நாளைக்கும் இது பிரவச்சனம் இருக்குமா சுவாமி? நாளைக்கு இல்லை, 2 நாள் கழிச்சு வரேன். அனுஷத்தை நீங்கள் உங்காத்து மணி